எவ்ரிபடி. எல்லோருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். பாரதி பாஸ்கர் சொன்னாங்க, ஒரு ஆன்மீக அதிர்வலைன்னு. அந்த ஒரு வைப்ரேஷன் தான் இந்த கதையை பற்றி சுரேஷ் கிருஷ்ணா என்கிட்ட ஃபோனில் சொன்னப்போவே எனக்கு ஏற்பட்டது. அவங்க சொன்ன இன்னொரு விஷயம், கடுஞ்சொற்கள், a lot of bad language and bitterness, and there's a lot of bickering and violence that is going around everywhere. இப்போ திரும்பி அதெல்லாம் மறந்து அந்த மாய வலையெல்லாம் நம்மளை விட்டுட்டு ஒரு பியூரிட்டிக்கு வந்த மாதிரி இருந்தது இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போதே. தட் இஸ் த ஃபீலிங் தட் வி காட். அண்ட் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய ஈகோ இருக்கும், எவ்வளோ பெரிய கர்வமெல்லாம் இருக்கும். ஆனால் when you lose something, or when you're completely down and out, when your knees hit the ground of helplessness, some miracle that happens in you that makes you believe in the world all over again. So I think that has happened to all of us. நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு தடவை நடந்திருக்கு. எதுவுமே முடியாமல் கையால் ஆகாத மாதிரி போகும்போது தான் நமக்குள்ள ஒரு மிரக்கல் நடக்கும். அந்த மாதிரி இந்த ஃபிலிம் இந்த கதை மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. சுரேஷ் கிருஷ்ணாவோட எக்ஸலண்ட் எஃபர்ட்டு. அந்த படத்தோட ஷூட்டிங் மொத்தமாகவே அவங்க சொன்ன அந்த ஆன்மீக அதிர்வலை இருந்தது. என்னை காசிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நானாக காசிக்கு போயிருப்பேனான்னு எனக்கு நான் வாழ்க்கையில் கூட நினச்சி கூட பார்த்ததில்லை. ஆனால் சுரேஷ் கிருஷ்ணாவோட நல்ல மனசு, அவர் என்னை விட எங்கள் அம்மா வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அதுதான் மனிதநேயம். நீங்கள் சொன்ன காலை தொட்டு கும்பிடணும்னு சொன்னார்ல, மனிதநேய டைரக்டர்னுட்டு, அது தினம் ஃபோன் பண்ணி மன்னி வர முடியாதா காசிக்குன்னு கேட்பாரு. இதுதான் மனிதத்துவம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் இந்த படத்தை ஒரு ஃபெய்த் அண்ட் எவ்ரிதிங், எனக்கு பர்சனாலிட்டிஸ் எல்லாத்தையும் விட மனிதர்களோட ஃபெய்த் மேலே அபரிமிதமான ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு இந்த ஹால் எல்லாத்துலேயுமே இருக்கிற அந்த நம்பிக்கை, ஃபெய்த்து எல்லாமே சேர்ந்து இந்த மாய வலைய, இந்த சுற்றி இருக்கிற அந்த ஸ்மோக் மாதிரி இருக்கிற ஒரு ஃபசாடை எடுத்துட்டு இந்த மாதிரி நல்ல எண்ணங்களோட இருக்கிற படங்கள் இன்னும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சுரேஷ் அண்ட் கிரீஷ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. என் கூட ஒர்க் பண்ண எல்லா கோ ஆர்டிஸ்ட்டுக்கும். அவங்க அளவுக்கு நான் சின்சியராக இருந்தேன்னா எனக்கு தெரியல, பட் அவங்க கிட்டேருந்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன். ஸோ இது ஒரு பாடமாகவும் இருந்தது. இந்த அனுபவமே எனக்கு ஒரு பாடமாக இருந்தது. எனக்கு பாடம் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். சுரேஷ் கிருஷ்ணா சார் சத்யா எடுத்தார், பாபா எடுத்தார், இப்போ சத்யா சாய் பாபா பற்றி எடுத்திருக்காரு. வாழ்த்துக்கள் சார். ஒரு நல்ல படம் பார்த்துட்டு வெளியில் வந்தால் படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் அற்புதமாக இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு அற்புதத்தையே படமாக எடுத்திருக்காருங்கிறப்ப கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். இந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரத்னாகர் அவங்கள பார்க்கும்போது அதே கண்கள் மாதிரி இருக்குது. வாழ்த்துக்கள் சார். இந்த மாதிரி ஒரு பெரிய முயற்சி எடுத்து செய்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். கிருஷ்ணமூர்த்தி சார் பாபா கிட்ட போய் அப்பப்போ பேசி வரதா சொன்னாங்க. நிச்சயமாக மிக நல்லா வரும். ஏன்னா சுரேஷ் சார் எதை தொட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். அவர் அண்ணாமலை மாதிரி கமர்ஷியல் படம் எடுக்க தெரியும், ஆகா மாதிரி ஒரு நல்ல படம் எடுக்க தெரியும். நான்லாம் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்ஸ் அதுக்காக வெயிட் பண்ண ஒருத்தன். அவருடைய பெரிய ஃபேன் நான். இந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும், சுகாசினி மேடம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேவா சார், பா விஜய், ரவி சார் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. அரங்கம் அமர் ஆன்றோர்களே, ஆன்மீக சான்றோர்களே, அத்துணை பேருக்கும் என்னுடைய மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். காலத்தின் அருமை கைது ஓரிரு நிமிடங்களில் என் உரையை முடிக்கலாம் என்றிருக்கிறேன். சற்றொப்ப 65 ஆண்டுகளுக்கு முன் சத்ய சாய்பாபாவை வட சென்னையில் காசிமேடு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய விஜயா நர்சிங் ஹோம், இப்போது எம்வி மோகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீரிழிவு நிபுணருடைய அப்பா எம் விஸ்வநாதன், அவருடைய அந்த மருத்துவமனைக்கு பின்புறமாக மிகப்பெரிய கடல் போன்ற ஒரு வசதியுள்ள ஒரு பெரிய ஆடம்பரமான ஒரு அமைதியான ஒரு பூங்கா.
அந்த இடத்திலே சத்யசாய் பாபா அவர்களை அந்த 10 வயதில் நான் அவரை தரிசனம் பார்த்தவன். அந்த மாலை நேரத்திலே மந்தகாசம் கூறக்கூடிய இடத்திலே அவருடைய ஹோய் ராமா நீ தானுண்ட பெற்றுக்கோ தண்டராமா என்ற அந்த பாடல் 65 ஆண்டுகளுக்கு பின் என் காதில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, அவருடைய சொல்லாடல் காணி காபட்டி என்று சொன்ன அந்த சொல்லும் என் காதிலே ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கிறது. அவருடைய மிகப்பெரிய ஒரு சேவை, மக்கள் சேவையே மகேந்திரன் சேவை. நீ மக்களுக்கு சேவை செய், அது இறைவனுக்கு செய்ய சேவையாகும் என்று சொன்ன அந்த சொல்லாடல் அவருடைய வாழ்க்கையில் அவள் கடைபிடித்தது. அவர்தான் முதலில் கொடுத்து கொடுத்து சிவந்த கரம் என்ற சொல்லுக்கு உதாரணம் அவர்தான். அவர் உருவாக்கிய மருத்துவமனைகளும் அவர் உருவாக்கிய கல்விக்கூடங்களும் ஆன்றோன் சான்றோன் கேட்டக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வளமான ஒரு நிறுவனங்களை, ஒரு கல்வி சாலைகளை, மருத்துவமனைகளை உருவாக்கினார். அப்படிப்பட்டவருடைய புகழ் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாக ஆனந்த பூர்த்தியாக அகிலாண்ட கோடியெல்லாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய புகழ் சிகரத்துக்கு மேல் சிகரமாக அங்கிங்கெனாதபடி எங்கும் ஒலிக்கக்கூடிய பரம்பொருளாக அவர் புகழ் ஓங்க வேண்டும். சுரேஷ் கிருஷ்ணா சாரை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அவர் பாதம் தொட்டு வணங்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு படைப்பை அனைவரும் கண்டு ரசிக்கக்கூடிய அளவுக்கு மிக பிரமாதமாக அவர் படமாக்கியிருக்கிறார். செவியிலே செந்தேன் மழை, புவியிலே தேவா அவர்களின் இன்னிசை, அவருடைய பாடல்கள்லாம் மிக பிரமாதமாக செவி குளிரும் சிந்தை மகிழும். அனைவருடைய கேட்ட மகுடியின் நாதம் கேட்டு மயங்கிடும் நாகம் போல் அந்த பாடல் என் மனதை தொட்டது, அவர் கையை கரம் பற்றியது. அப்படிப்பட்டது என் தம்பி பா விஜய் மிக சிறப்பான பாடலை, வசனங்களை உருவாக்கியிருக்கிறார். இந்த படத்தை மிக சிறப்பான முறையில் எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த தயாரிப்பாளர்களை உண்மையிலேயே நான் செய்யவில்லையே என்ற ஏக்கத்துடன் நான் இங்கிருந்து நான் விடைபெறுகிறேன். உங்களுக்கு கடவுள் நிச்சயம் அருள் புரிவார். பாபாவினுடைய பாசமும் அன்பும் அரவணைப்பும் உங்களை கவசம் போல் காக்கும். வாழ்க வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் மாலை வணக்கம். ரத்னாகர் கார், சாய்ராம். எனக்கு அதாவது எங்கள் அம்மா மேடை நாடகத்தில் சத்யபாமா புகழ்பெற்ற மைத்தலாஜிக்கல் பௌராணிகம், அதில் அம்மா நடிப்பாங்க. எங்கள் அப்பா ஹார்மோனிஸ்ட்டு. நான் சின்ன வயசில் பாபா கிட்ட கிருஷ்ண துலா பாரம் அந்த ட்ராமாவுக்கு ஒரு 2 டைம்ஸ் போயிருக்கேன். ஒரு 7-8 வயசில் ஒரு வாட்டி, 11, 12, 13 வயசில் ஒரு வாட்டி. அப்போது நான் சைல்டு ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன் ஃபிலிமில். பாபாவை பார்க்கும்போது, அவ்வளோ க்ரௌடு பார்க்கும்போது எனக்கும் ஏதாவது கையில் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட பக்தர்களில் நான் ஒருத்தன். எங்கள் மதருக்கு அவர் உட்கார்ந்து அந்த பத்திய நாடகம் அப்படியே பார்ப்பார். மினிமம் 2 hours அந்த ட்ராமா. நார்மலாக 3.5 hours 4 hours போகும். பட் அங்கே அந்த இது பண்ணிவிட்டு 2 hours கண்டிப்பாக பாபா உட்கார்ந்துருப்பார். அதுக்கப்புறம் எனக்கு பாடுகிறான பிறகு ஒரு 3-4 வாட்டி வாய்ப்பு கொடுத்தாரு. எனக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னா, 70வது பர்த்டேக்கு ஒரு 35 லட்சம் பேரில் அவர் பாபா அவர்கள் தங்க ரதத்தில் வரும்போது எனக்கு ஸ்வாகதம் சுஸ்வாகதம் ஸ்வாகதம் ஸ்ரீ சாயிநாதா ஸ்வாகதம். இது 35 லட்சத்துக்கு முன்னாடி ஹெலிகாப்டர்ஸில் அந்த ஃப்ளவர்ஸ் கொட்டும்போது நான் அங்கே 13 சரணம் ரிப்பீட்டடாக பாடிட்டுருக்கேன். அதாவது 32 டைம்ஸ், 46 நிமிஷம். சுசீலம்மா அவர்கள், வாணிஜம்மா, ஜெயராம் அவர்கள், சுனில் கவாஸ்கர் அவர்கள், எவ்வளோ பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கோரஸ் பாடிட்டுருக்காங்க. திரும்பி பார்த்தேன், எனக்கு தெரியல.
ஸோ திருப்பி 100வது ஆண்டுக்கு எனக்கு பாபா அவர்கள் வாய்ப்பு தந்ததுக்கு பாபாவுக்கு என்ன நன்றி சொல்கிறது தெரியல. பாடுவதற்கு, இந்த படத்தில் பாடுவதற்கு வாய்ப்பு தந்தாங்க சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள். அவர் தேடிட்டே இருக்கார் லிரிக்ஸு, தெலுங்கில் பாடினேன் அந்த பிட் சாங்ஸ். தேங்க்யூ ஸோ மச் தேவாண்ணே. ஒரு சின்ன வயசுலேருந்து, அதாவது இந்த ஜென்மத்தில் எதிரில் பார்க்குற தெய்வம், அவரை பார்க்குறதுக்கு சின்ன வயசில் அம்மா அப்பா கொடுத்தாங்க வாய்ப்பு. அதுக்கப்புறம் சினிமா கொடுத்தது அவர் பார்க்குறதுக்கு பாடகராக. அப்புறம் இந்த 100வது ஆண்டில் படத்தில் நீங்கள் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் சார்பில் பாடுறதுக்கு வாய்ப்பு தந்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். உலகமெங்கும் கோடான கோடி டிவோட்டிஸ் பகவான் சத்யசாய் பாபாவுக்கு இருக்காங்க. அவருடைய படத்தை நான் இசையமைக்கிற பாக்கியம் கிடைச்சதுன்னா அது பூர்வ ஜென்ம பலன்தான். ஓம் சாய்ராம். இதுக்கு அண்ணாமலை படத்தின் மூலம் தான் எனக்கு இந்த உலகத்திலே ஒரு அட்ரஸ் கிடைச்சதுன்னா அது சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்கள் தான். டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணாவுக்கு எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த டைரக்டர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். கோடான கோடி ரசிக டிவோட்டிஸ்க்கு ஒரு 5 ஃபேமிலியில் நடந்த ஒரு நிகழ்வு தான், ஒரு மிராக்கிள் தான் இந்த படம். இந்த படத்தை இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு ரத்னாகர் சாருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கிருஷ்ணமூர்த்தி சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி சார் நான் கம்போசிங் பண்ணும்போது எந்தெந்த ஒரு நல்ல மெலடி எந்த இடம் வருதோ அங்கெல்லாம் ரசிப்பாரு, தலையாட்டுவாரு. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவருக்கு நல்ல ஞானம் இருக்குது அவருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கிரீஷ் தான் தேங்க்யூ தேங்க்யூ. அதே போல இப்போ ரீரெக்கார்டிங்காக படம் பார்த்தேன். யாருமே நடிக்கல, கேரக்டராகவே ஆல் த ஆர்டிஸ்ட் அப்படியே கேரக்டராகவே மாறிட்டாங்க. அப்பா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு படம் பண்ணேன், சாரு பேசி ஒய்ஜி மகேந்திரன் சார். சுரேஷ் கிருஷ்ணா சார் படத்தில் நடிக்கணும்னா நல்லா நடிக்க தெரிஞ்சவங்கள தான் கூப்பிடுவார்னு நினைக்கிறேன். அப்படியே அற்புதமான நடிகர்கள் நடிகைகள் அவர் படத்தில். ஒவ்வொரு சீனும் அப்படியே மனசை டச் பண்ணி தான் போகுது. இந்த படத்தில் நான் முக்கியமாக ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு கம்போசிங் ஆரம்பித்தோம். சுரேஷ் கிருஷ்ணா சார் இருந்தாங்க, பா விஜய் இருந்தார். எப்படிதான் அந்த பல்லவி எங்களுக்கு அந்த டியூன் வந்ததுன்னே தெரியல. அன்னை நீயே, தந்தை நீயே, ஆசான் நீயே, அகிலமும் நீயேன்னு ஒரு அற்புதமான பா விஜய் அவர்கள் அந்த வரியை எடுத்து கொடுத்தார். நான் கம்போஸ் பண்ணினேன். எப்படி அந்த படம் பாட்டெல்லாம் முடிஞ்சு இன்னும் நிறைய பிட் சாங் எல்லாம் பண்ணி இந்த படம் இந்த ஸ்டேஜில் பேசும் அளவுக்கு வந்திருக்குன்னா அது எல்லாம் அவன் செயல். இது நம்மளால முடியாது. அப்படி ஒரு அற்புதமான காவியம் இது. இந்த படத்தை முக்கியமா நான் நன்றி சொல்லணும்னா என் பாடலுக்கு உயிரூட்டிய பாடகர்கள். ஹரிகரன் சார் அற்புதமா பாடியிருக்கார், நீங்க கேட்டீங்க. என்ன அவர் அந்த பாவம், அந்த வார்த்தைகள் அவ்வளவு அழகா பாடியிருக்கார். என் தம்பி மனோ அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். சிம்மை அவர்கள், அவங்க எல்லாரும் நல்லா பாடியிருப்பாங்க. இந்தி காயத்ரி பாடியிருப்பாங்க. இன்னொரு இந்தி சாங் குணால் அவர்கள் பாடியிருப்பாங்க. சுரேஷ் கிருஷ்ணா சார் எனக்கு தமிழ் படம் மட்டுமல்ல, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லா படமும் குறைஞ்சது ஒரு 25 படத்துக்கு மேல, டோட்டலா ஒரு 50 படம் செஞ்சிருப்பேன் அவரோட கூட. ஒரே ஒரு இந்தி படம் செய்யலையேன்னு ஒரு வருத்தம். அது இந்த படம் மூலம் என் ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டார் எங்கள் டைரக்டர் குணால் அவர்களை. இந்தி அந்த ஆந்தம், சுவாமி பகவானுடைய ஆந்தத்தை நான் பாட வச்சுட்டேன். எனக்கு என்ன ஒரு ஆசை, இந்த ஆந்தம் இப்ப பாடின பாட்டு சத்யசாய் பாபா பகவானுடைய டிவோட்டிஸ் எல்லாரும் பாடணும். அதுதான் என்னுடைய ஆசை. இந்த நான் கம்போஸ் பண்ணி
விஜய் அவர்கள் எழுதின சாங்கு எல்லாரும் பாடணும். அதே மாதிரி என்னுடைய சன் ஸ்ரீகாந்த் தேவான் தான் வந்து அசோசியேட் கம்போசரா இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதில் எனக்கு ரொம்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது அந்த அந்த நிலைமை மோசமான நிலைமை ஆகும்போது ஒரு பிட் சாங் ஒன்று வரும். அது இன்னைக்கு போடலை. இதயத்தில் சோகம் ததும்பிடும் போது இமைகளில் ஈரம் அரும்பிடும் போது நம்பிய யாரும் விலகிடும் போது யாருமே இல்லா நிலை வரும் போது யாரை அழைப்பேன் நெஞ்சிலே பாபா, யாரை அழைப்பேன் நெஞ்சிலே பாபா, யாரை அழைப்பேன் நெஞ்சிலே, யாரை அழைப்பேன் நெஞ்சிலே பாபா, யாரை அழைப்பேன் நெஞ்சிலே. இது என்ன அப்படியே இது ஒரு தெலுங்கு, ஹிந்தி, தமிழ் அப்படி உருகி உருகி எல்லாரும் பாடியிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். பா விஜய் தமிழ் எழுதினாங்க. அதே போல தெலுங்குல வந்து சாஸ்திரி அவர் எழுதியிருக்காரு, இந்தியில வந்து சமீர் சார் எழுதியிருக்காங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், பாபா எல்லா டிஓடிக்கும் மிராக்கள் நடத்தியிருக்கார். இந்த நிமிடத்தில் நிற்பதை எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதங்களுள் ஒன்றாக நான் நினைக்கின்றேன். அன்பு சகோதரர் பா விஜய் வந்திருக்கிறார். இந்த படத்துக்கான பாடல்கள், வசனம் ரெண்டுமே அவரால் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு ஒரு 10 நிமிஷம் தான் கொடுத்திருக்காங்க. பெல் அடிக்கிறதுக்கு எங்க நடுவரும் இங்க இல்லைன்றதுனால நானே நேரத்தை பார்த்து சீக்கிரம் என்னுடைய பேச்சை நிறைவு செய்ய வேண்டும். 2-3 விஷயங்களை இந்த மேடையில் சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். எனக்கு ரொம்ப ஒரு 10 வயசு அந்த மாதிரி இருக்கிற போது என்னுடைய அப்பா ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு கிருஷ்ணன் அவர்கள் பகவான் பாபாவினுடைய டிவோட்டியாக தன்னை மாற்றிக்கொண்டார். அதற்கு பிறகு எங்கள் குடும்பத்திலே நாங்க புட்டபர்த்திக்கு போய் பகவானை ஒரு தூரத்திலிருந்து தரிசித்து அந்த அனுபவங்கள் எல்லாம் எங்களுக்கு இருந்தது. நானா ஒரு சின்ன குழந்தைன்றதுனால ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற மாதிரி அப்ப எதுவும் எனக்கு ஏற்படவில்லை. ஆனா அதற்கு சில காலம் கழித்து எங்களுடைய குடும்ப நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் தாமஸ் ராஜன். அவர் இப்ப இல்ல. அவர் பேர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிறிஸ்டியன் ஃபெய்த்தை சேர்ந்தவர். அவர் ரொம்ப ஆழமான ஸ்பிரிச்சுவல் பர்சன்லாம் கிடையாது. அவருக்கு பகவான் பாபாவிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது. என்ன காரணம்னா அவர் ஒரு ஆர்கிடெக்ட். அவர் எங்க வீட்டுக்கு எங்க அப்பா கிட்ட கேட்டாரு, என்ன போய் எதுக்கு கூப்பிடுறாருன்னு தெரியலையே, எனக்கும் அவருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லையே. எங்க அப்பா சொன்னார், அவர் கூப்பிட்டா அதுல உன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு மாற போகுதுன்னு நான் நினைக்கிறேன், போயிட்டு வான்னு எங்க அப்பா சொன்னார். தாமஸ் ராஜன் போய் அவரை சந்தித்து விட்டு வந்தார். சந்திப்பினுடைய நோக்கம் என்னவென்றால், இன்றைக்கு புட்டபர்த்தியில் இருக்கிற மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்போது உருவாகவில்லை. அதனுடைய ஆர்கிடெக்டா இருப்பதற்காக தாமஸ் ராஜனை அழைப்பதற்காகத்தான் பகவான் பாபா அந்த சந்திப்பை கேட்டிருந்தார். அந்த சந்திப்பு முடிஞ்சு தாமஸ் ராஜன் எங்க வீட்டுக்கு அந்த சந்திப்பை பற்றி எங்க அப்பா ஆசையா காத்துட்டு இருக்காரு. என்னப்பா பக்கத்துல இருந்து பாத்தியா, எப்படி இருந்ததுன்னு. அதற்கு அவர் சொன்ன பதில் இத்தனை ஆண்டுகள் கழித்து இன்னும் என் காதிலே இருக்கிறது. அவர் என்ன பேசினாரு, என்ன சொன்னாரு எதுவும் எனக்கு தெரியல அங்கிள்.
என் கண்ணுல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருந்தது. அது ஒரு அனுபவம் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. எங்க அப்பா சொன்னாரு, கடவுளை சந்திக்கிற போது சில சமயம் அப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு வரும் என்று எங்க அப்பா சொன்னார். இதற்கு பிறகுதான் அந்த அனுபவத்திலே இருக்கக்கூடிய ஆன்மீக அதிர்வுகளை பற்றி நான் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா 3 விஷயங்கள். பாபாவினுடைய டிவோட்டிஸா உலகம் முழுவதும் இருக்கிற எத்தனையோ லட்சக்கணக்கான பேர், ஒருவேளை சத்யசாய் பாபாவை பற்றி அவ்வளவாக தெரியாமல் இருக்கிற மற்றவர்கள், இந்த திரைப்படம் எல்லாருக்கும் ஆனது. தெரிந்தவர்களுக்கு இது ஒரு அஷ்யூரன்ஸ், தெரியாதவர்களுக்கு இது ஒரு அறிமுகம். எதற்கான அறிமுகம் என்றால், பாபா அவர்களுடைய வாழ்க்கையில 3 விஷயங்களை நாம பார்க்கணும். இந்த 3ஐயும் சொல்லிட்டா என்னுடைய நேரம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று, எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய அவர் செய்த அந்த லீலா வினோதங்கள், அற்புத செயல்கள், அதை பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டப்போ நிறைய புத்தகங்கள் இருக்கிறது. இந்த திரைப்படத்தினுடைய மைய கருத்து கூட அப்படிப்பட்ட 5 அனுபவங்களினுடைய கோர்வையாகவும் தொகுப்பாகவும் இந்த படம் பயணம் செய்ய போகிறது. அதை நீங்க இன்விடேஷன்லயே பார்த்திருக்கலாம். அனந்தா என்கின்ற இந்த படம் அப்படிப்பட்ட 5 அனுபவங்களினுடைய தொகுப்பு. நம்ம எல்லாரும் அதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஒவ்வொருவருக்கும் இருக்கிற பிரத்யேகமான அனுபவம் அது. மற்றவர்கள்ட்ட சொல்ற போது அவங்களுக்கு சந்தேகமா இருக்கும், இப்படி கூட இருக்குமான்னு. ஆனா இது பிரத்யேகமான அனுபவங்கள். எனக்கு தெரிந்து எத்தனையோ நண்பர்கள் ரொம்ப வியாதிகளினால பாதிக்கப்பட்டு இவ்வளவுதான் காலம், இனிமே கிடையாதுன்னு சொல்லப்பட்டவர்கள், அவங்க ஒரே ஒரு மருந்தை போய் பாபாட்டேன்னு வாங்கிப்பாங்க. என்ன மருந்து தெரியுமா? பாபாவினுடைய விபூதி, சாய்ராமினுடைய அந்த விபூதி ஒன்று. அதை இட்டுக்கிட்டு அப்புறம் போய் பார்த்தா அந்த டாக்டர்ஸ் முன்னாடி எடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தப்பா, இப்ப இனிமே எடுக்கிற ரிப்போர்ட்டுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையே என்று பிரமித்து போன சம்பவங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் இந்த மாதிரியான லீலா வினோதங்களை பற்றி அதிகம் பேசுவதை கூட பகவான் அவ்வளவாக விரும்புவதில்லை என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது ஒரு பெரும் மாளிகையினுடைய நுழைவு வாசல் மாதிரி அந்த அனுபவங்கள். நுழைவு வாசல் தான் அது. The biggest miracle I have performed is the change of heart என்று தான் பகவான் பாபா சொல்லி இருக்கிறார். அவரை மாற்றியது இந்த வியாதி இதெல்லாம் கிடையாது. நான் செய்த மிகப்பெரிய அற்புத செயல் என்பது மானுட மனத்தை மாற்றியது என்று சாய்பாபா அவர்கள் அருளி செய்திருக்கிறார்கள். அது முதல் கட்டம். 2வது கட்டம் அவர் நமக்கு கொடுத்த உபதேசங்கள். என்றென்றைக்கும் வாழ்க்கையில கஷ்டமான தருணங்களில் கூட வரப்போகிற உபதேசங்கள். என் மனதுக்கு ரொம்ப நெருக்கமானது அவர் சொன்னது, there is only one caste, the caste of humanity. There is only one religion, the religion of love. There is only one language, the language of the heart என்று பகவான் சொல்லி இருக்கிறார். இந்த உலகத்திலே இருப்பது ஒரு சாதி, மானுடம் என்கின்ற சாதி. இந்த உலகத்திலே இருப்பது ஒரே ஒரு மதம், அன்பு என்கின்ற மதம். இந்த உலகத்திலே இருப்பது ஒரு மொழி, இதயத்தினுடைய மொழி என்று பாபா சொல்லி இருக்கிறார். ரொம்ப சிக்கலான தத்துவ விசாரணைகளை கூட ரொம்ப எளிமையாக சொல்லுவதுதான் பாபாவினுடைய பாணி. நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தர் போய் பாபா கிட்ட ஐ வாண்ட் பீஸ் என்று கேட்டு இருக்கிறார். எனக்கு அமைதி வேணும், ஐ வாண்ட் பீஸ். பாபா அவரை அதை ஒரு பலகையிலே எழுத சொல்லுகிறார். அவர் எழுதுகிறார். அந்த ஐன்றதை அழிச்சிருங்க, அழிச்சிட்டாரு. வாண்ட்ன்றதை அழிங்க, அதையும் அழிச்சிட்டாரு. ஐ வாண்ட், இது ரெண்டுத்தையுமே அழிச்சிட்டா பீஸ் தானா வந்துரும் என்று பாபா சொன்னார். நான் என்கின்ற அகங்காரம், எனக்கு வேண்டும் என்கின்ற ஆசை, இந்த இரண்டையும் தவிர்த்து விட்டால் அமைதி என்பது தானாகவே வந்து சேரும் என்பது பாபா நமக்கு சொன்ன பெரும் பாடம். ரொம்ப எனக்கு நிறைய சொல்லிட்டு போல நேரம் இல்லை. 2 விஷயங்களை மறக்கணும், 2 விஷயங்களை மறக்க கூடாதுன்னு பாபா சொல்லுவார். 2 விஷயத்தை மறக்கணும், 2 விஷயத்தை மறக்க கூடாது. எதை மறக்க கூடாது? மற்றவங்க நமக்கு செய்த நன்மைகளை மறக்க கூடாது.
நாம் மற்றவர்களுக்கு செய்த தீமைகளை மறக்க கூடாது. நாம மற்றவங்களுக்கு நம்ம அறியாம எவ்வளவு செஞ்சிருப்போம், அதெல்லாம் தெரியும், உள்ள வெளியில காமிச்சுக்க மாட்டோம், தெரியும் தானே நமக்கு. நாம் மற்றவர்களுக்கு செய்த தீமைகளை மறக்க கூடாது. சரி, அப்ப எதை மறக்கணும்? மற்றவர்களுக்கு நாம் செய்த நன்மைகளை மறக்கணும், மற்றவர்கள் நமக்கு செய்த தீமைகளை மறக்கணும். இது பாபாவினுடைய இந்த அறிவுரைகள் சமுதாயத்துக்கு ஏதாவது பலன் கொடுத்து, அந்த கேள்வி வரும் தானே. இவ்வளவு சொல்லியிருக்காரு, சமூகத்துக்கு என்ன கிடைத்தது? ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் வேகமா சொல்லிடுறேன். ஒரு காலத்துல ஒரு ஏர்லைன் இருந்தது, இப்ப அந்த ஏர்லைன் இல்ல. அந்த ஏர்லைன்ல மட்டும்தான் சென்னையிலிருந்து புட்டபர்த்திக்கு டைரக்ட் பிளைட் இருக்கும். அது தவிர வேற எந்த ஏர்லைன்லயும் அது கிடையாது. அந்த ஏர்லைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு ஒரு நண்பர். அவர்கிட்ட நான் கேட்டேன், இவங்க அனுபவத்திலேயே மறக்க முடியாத அனுபவம் என்ன? அந்த ஏர்லைன்ல நிறைய பிளைட்ஸ் கேன்சல் பண்ணிட்டே இருப்பாங்க. எந்த ஏர்லைனையும் இப்ப நீங்க யோசிக்காதீங்க, நான் சொல்றது முன்னாடி இருந்தது.